ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஒரு கஸ்டமர் வந்தாங்க, எங்கள் மைக்ரோன் கெட்டு போச்சுன்னு. இப்போ நாங்கள் செக் பண்ண போகிறோம். இது செக் பண்ணுறது எப்படின்னா, இப்படி நம்ம பாத்திரம் ஒன்றும் இல்லை, நம்மள்ட்ட ஒன்றும் செக் பண்ண முடியாது. இப்போ நான் கை வச்சாங்க, கனெக்ஷன் சாலுவாக இருக்கேன், எனக்கு வந்து கரண்ட் அடிச்சிட்டு. இப்போ ஒரு துணியை நம்ம எடுத்துப்போம். ஒரு துணியை கிழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இப்படி துணியை நாங்கள் கிழிச்சு செக் பண்ணுறோம். நீங்கள் நினைக்கலாம் என்ன துணி வச்சு செக் பண்ணுறீங்கன்னு. உள்ளே வந்து நமக்கு செக் பண்ணுற மாதிரி பாத்திரம் இல்லை, அந்த கண்ணாடி இல்லை. இந்த துணியை வந்து இந்த துணியை அவரால் கிழிக்க முடியல. இதை அப்படி முக்கியாச்சுப்போம். இப்போ பாருங்கள், இதை கையில் எடுத்தாச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் கூட இது வந்து சூடாகலை, வச்சது அப்படியே இருக்குது. ஆனால் மோட்ரு வந்து உள்ளே ஏதோ ஸ்பாட் ஆகிருக்கு. பயங்கரமாக வந்து இந்த துணி சூடாகலை, ஆனால் மோட்ரு எரிய ஸ்மெல் வருது. பயங்கரமாக ரஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். கொஞ்சம் கூட அதை வந்து சேஃப்டியாக கூட பண்ணியிருந்தால் இன்னும் கூட நல்லா இதாக இருக்கும். சிலவங்களுக்கு இது வந்து பெருசாக யூஸ் பண்ணாமல் தெரியாமல் எப்படியோ யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடிக்கு பம்பாகுது. இது ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது கொஞ்சம் கூட ஹீட் ஆகலைன்னா பெரிய செலவு இருக்குதுன்னு அர்த்தம். மோட்டரில் ஏதோ ஃபால்ட்டுன்னு அர்த்தம். கை வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு கையெல்லாம் ஸ்லிப் ஆகுது. அவ்வளோவும் பாருங்கள் எண்ணெய் சார் தெரியுதுங்களா, அவ்வளோ ஆயில் தெரியுதுங்களா. கை வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ கை பிடிக்க முடியல. தெரியுதுங்களா, இது ஓப்பன் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இதில் வந்து மெயின் மோட்ரு ஒன்று போயிட்டு, பின்னாடி அதோட கெப்பாசிட்டர் போயிட்டு கஸ்டமர்கிட்ட செலவு சொன்னோம். அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு 2 நாள் டைம் தாங்க, நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியாச்சு. அதனால் ஓப்பன் பண்ணிவிட்டு பலபடி ஃபிட் பண்ணியாச்சு. அந்த நேரம் நான் ஒரு வேலையாக இருந்தனால அது ஓப்பன் பண்ணி உள்ளே அது காட்ட முடியல எனக்கு. நம்ம அண்ணாச்சி தான், நான் பொறுதுடா இந்த வேலையை முடிச்சுட்டு நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு, இல்லை எனக்கு வேறு வேலை கிடக்கு, வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் வேலை நின்று போயிடுன்னு அந்த ஒரு கிளிப்பிங் என்னால் காட்ட முடியல. சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ பலபடி கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணாங்க, ஏதோ வந்துட்டு போகிறாங்க பாருங்கள். கஸ்டமர் சொல்கிறாங்க இவ்வளோ பணம் இல்லை எங்கள்கிட்ட, இப்போ நாங்கள் செய்யலை, நீங்கள் ஒன்றும் செக் பண்ண வேண்டான்னு. அப்போ எங்கள் கை இவ்வளோ வம்பாக இருக்காது, எங்கள் டைம் 1 மணி நேரம் வேஸ்ட்டாக இருக்காது. சில கஸ்டமர் இப்படி தான் என்ன ஏதுன்னு பார்த்து கொண்டாந்துட்டு இப்போ செய்ய வேண்டாம் அப்புறமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதில் எங்களுது குறைஞ்சது 1 மணி நேரம் போயிட்டு 1 மணி நேரத்துக்கு வேறு வேலை பண்ணியிருக்கலாம். ஒரு கஸ்டமரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, சுத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அவங்க சூழ்நிலைன்னு தெரியாது. இப்போ மைக்ரோன் தூக்கி வெளியே வச்சாச்சு. கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த டைமில் வச்சுட்டு அந்த வேலையை பார்த்தோம். இப்போ அதில் 1 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு. இல்லை இதில் நம்ம ஒரு 4 காசை பார்த்துருக்கலாம். சரி, இப்போ இதை ரிப்பேர் பண்ணிடலாம். சில கஸ்டமர் வந்து இது எவ்வளவு, அது எவ்வளோ, இது எவ்வளோ, இது என்னன்னு கேட்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போகும்போது தான் நமக்கு கடுப்பாயிருது. ஏன் கடுப்பாகுதுன்னா, மற்ற வேலை நின்று போச்சு பார்த்தீங்களா. நாங்கள் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கோம், வேலை பார்க்காதுன்னு உட்காந்துருக்கோம். எங்கள் டைம் வேஸ்ட் ஆச்சு, அதுக்கேற்ற எங்களுக்கு வருமானமும் கிடைக்கல. 1 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகிட்டு. சரி, ஆண்டவர் நமக்கு வேறு வழியில் ரூபத்தில் வேறு வருமானம் தருவார்.